ஹலோ கைஸ். எலிமெண்டர் கண்டெய்னரில் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை செட் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் இமேஜை டெஸ்க்டாப்புக்கு, டேப்லெட் அண்ட் மொபைலுக்கு எப்படி ரெஸ்பான்சிவாக செட் பண்ணலாம்ன்றதை பார்ப்போம். ஸோ ஒரு இமேஜை டிஃபால்ட்டாக நாங்கள் பேக்ரவுண்டாக செட் பண்ணலாம். அதை செட் பண்ணால் அது வந்து டேப்புக்கு சேஞ்ச் பண்ணிக்க டேப் ஸ்க்ரீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், மொபைலுக்கு சேஞ்ச் பண்ணிக்க மொபைல் ஸ்க்ரீனுக்கு இன்னொரு மாதிரியான சைஸில் இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே வந்து நாங்கள் டிசைன் பண்ணிக்க வந்து எப்படி பர்ஃபெக்டாக ரெஸ்பான்சிவாக டிசைன் பண்ணலாம்ன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நான் சிம்பிளாக ஒரு கண்டெய்னரை ஓப்பன் பண்ணுறேன். கண்டெய்னரில் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரில் சிம்பிளாக ஒரு கண்டெய்னர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் ஷோ பண்ணுறதுக்கான ஒரு டைட்டில் ஆட் பண்ணுறேன் அண்ட் ஒரு டெக்ஸ்ட் ஏரியா அண்ட் அதோட ஒரு சின்னதாக ஒரு பட்டனையும் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு பட்டனும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ 3 ஆப்ஜெக்ட்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கண்டெய்னருக்கு தான் நாங்கள் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த கண்டெய்னருக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்டைலுக்குள்ளே போயிட்டு கண்டெய்னரில் ஸ்டைலுக்கு போயிட்டு பேக்ரவுண்ட் டைப் பண்ணுற ஆப்ஷனில் கிளாசிக்ன்றதை கிளிக் பண்ணால் இதில் இமேஜ் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணி நான் அதில் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுக்கிற இமேஜ் வந்து இதில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இமேஜ் செலக்ட் ஆகிட்டு பட் இங்கே இமேஜ் எதுவுமே ஷோ ஆகலை. பிகாஸ் வந்து இமேஜ் ரெசல்யூஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறதால அது வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த ஏரியாவுக்குள்ளே ஷோ ஆகுதில்ல. ஃபஸ்ட்டுக்கு இந்த கண்டெய்னரோட ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 580 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, அண்ட் அதோட அதோட கண்டென்ட்டையும் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறேன். இந்த மாதிரி சென்டரில் ஜஸ்டிஃபை பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இமேஜை செட் பண்ணுறதுக்கு ஸ்டைலுக்கு வந்துட்டு இமேஜுக்குள்ள இமேஜ் ரெசல்யூஷன்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தா ஃபுல், அதோட இந்த மாதிரி லார்ஜ், மீடியம் என்று சொல்லி இந்த மாதிரி சைஸஸ் இருக்குது. எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சைஸஸை சேஞ்ச் பண்ணோம்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அந்த இமேஜும் வந்து சைஸ் கன்வெர்ட் ஆகி வரும். ஸோ இப்போ நான் லார்ஜில் விட்டுருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி இமேஜின் சைஸும் வந்து லார்ஜாக கன்வெர்ட் ஆகி அது ரிப்பீட் ஆகி இந்த மாதிரி அகைன் ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ரிப்பீட்டேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு இதில் ரிப்பீட்ன்ற இந்த ஆப்ஷனில் நோ ரிப்பீட் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இமேஜ் ரிப்பீட்டேஷனை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இமேஜ் ரிப்பீட் இதில் இமேஜ் ரெசல்யூஷன் இருக்குது. இமேஜ் ரெசல்யூஷனில் வந்து மல்டிபிள் சைஸஸ் இருக்குது. ஸோ அது ஆல்ரெடி பார்த்த மாதிரி எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டிஃப்ரெண்ட் சைஸில் சேஞ்ச் பண்ணால் அதுவும் டிஃப்ரெண்ட் சைஸில் சேஞ்ச் ஆகக்கூடியதாக இருக்கும். நான் டிஃபால்ட்டாக இதில் ஃபுல்ன்ற சைஸ்லேயே விட்டு செட் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லில் விட்டால் தான் ஒரிஜினல் இமேஜின் ரெசல்யூஷனில் இங்கே செட் ஆகும். அதையே நாங்கள் பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ரெஸ்பான்சிவாக செட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்து இருக்கிற ஆப்ஷன் வந்து பொசிஷன்ன்றது. இந்த பொசிஷன்ன்றதை கிளிக் பண்ணால் இதுக்குள்ள வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜை எடுத்து அந்த இமேஜின் சென்டர் அண்ட் ரைட் லெஃப்ட்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதில் சென்டர்ன்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னுட்டு சென்டர் பொசிஷனில் ஷோ ஆகும். அண்ட் ஒரு ஹொரிசானல் பாக்ஸஸாக பிரிக்கல அதுக்கு இருக்கிற சென்டர் பொசிஷன் தான் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதோட சென்டர் லெஃப்ட்ன்றது சென்டரில் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆப்ஜெக்ட் ஷோ ஆகும். இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு பொசிஷனில் இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கல அந்த இமேஜின் பொசிஷனுமே வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இதில் நான் டிஃபால்ட்டாக சென்டர்ன்ற பொசிஷனை செட் பண்ணுறேன். ஸோ சென்டர்ன்றதை செட் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷன் இருக்குது அட்டாச்மெண்ட்டில் ஃபிக்ஸ்ட் ஸ்க்ரோல் என்ற 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபிக்ஸ்டு விட்டால் தென் நாங்கள் இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிக்கல அந்த இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பொசிஷன் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஃபிக்ஸ்டுன்ற பொசிஷன். நான் அதையும் வந்து எந்த ஆப்ஷனுமே சேஞ்ச் பண்ணலை. பிகாஸ் அது எந்த இது உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் சேஞ்ச் பண்ணலாம். நான் அதை டிஃபால்ட்லேயே செட் பண்ணுறேன். அடுத்தது ரிப்பீட்ன்றது அது ஆல்ரெடி நாங்கள் நோ ரிப்பீட்ன்றதை செட் பண்ணிட்டோம். அண்ட் அடுத்ததாக இருக்கிற இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து டிஸ்பிளே சைஸ்ன்றது. ஸோ இந்த டிஸ்பிளே சைஸ்ன்றது தான் வந்து அதில் ஆட்டோ, கவர், கண்டெயின், கஸ்டம்னு இருக்குது. இதில் கவர்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த கவர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அந்த இமேஜ் வந்து நாங்கள் செட் பண்ண அந்த கண்டெய்னருக்குள்ளே கவர் அப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கவர் ஆகிடும். ஸோ இப்போ இந்த கவரான கண்டென்ட்டை நாங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷன்ஸும் இருக்குது. கண்டெய்னர்ன்றது இருக்குது. ஸோ கண்டெய்னர் கொடுத்தா அந்த இமேஜ் வந்து கண்டெயின், ஸோ அந்த கண்டெய்னருக்கு உள்ளே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கண்டெய்னர்ன்ற ஃபுல் ஹைட் வந்து இங்கே வரைக்கும் இருக்குது. பட் அதுக்குள்ள ஒரு ஒயிட் ஸ்பேஸ் வந்து இந்த இமேஜ் வந்து ஒரிஜினலாக அதோட சைஸ் இப்போ ஹைட் அண்ட் வித் ஒரிஜினலாகவே இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு ரெசல்யூஷனில் வந்து இந்த இமேஜ் வந்து செட் ஆகிருக்கு. அப்படி இல்லாமல் எங்களுக்கு நான் கண்டெய்னர் கொடுத்த இந்த 580 பிக்சலுக்கு தான் எனக்கு இமேஜ் செட் ஆகணும்னு சொன்னால் நான் கவர் என்ற ஆப்ஷனே கொடுக்குறேன். ஸோ கவர்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை சைட் பாரை மினிமைஸ் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஃபுல் வியூவில் வந்து இந்த மாதிரி தான் எங்களுக்கு அவுட்புட் வந்து ஷோ ஆகும். இப்போ இதில் இன்னொரு திங் இருக்குது என்னன்னு சொன்னால் இந்த பொசிஷனில் சென்டரில் கொடுத்துருக்குறோம். ஸோ அதே மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, கஸ்டம்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த கஸ்டம்ன்ற ஆப்ஷனை கொடுத்தா
என்னால் தனியாக எக்ஸ் அண்ட் ஒய் பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இப்போ இதில் எக்ஸ் பொசிஷனில் சின்ன ஒரு மூவ் பண்ணால் அந்த இமேஜ் வந்து எக்ஸ் பொசிஷனால் வந்து மூவ் ஆகிட்டு வரும். ஸோ இப்படி ரெண்டமாக வந்து என்னால் இமேஜை சேஞ்ச் பண்ணி விடக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சென்டரை கொடுத்து எந்த சேஞ்சஸும் வரல, எங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஷோ ஆகலை என்றா சொன்னால் இந்த மாதிரியான கஸ்டம் ஆப்ஷனை கொடுத்து இமேஜை நாங்கள் செட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து டெஸ்க்டாப் வியூக்கு வந்து பெர்ஃபெக்டாக செட் ஆகிடுது. அண்ட் அடுத்த ஆப்ஷன் இருக்குது டேப்லெட் வியூ. ஸோ டேப்லெட் வியூவில் செக் பண்ணுவோம் என்ன மாதிரி இருக்குண்டு. டேப்லெட் வியூவில் வந்து இமேஜ் வந்து செட் ஆகிருக்கு, பட் எங்களுக்கு தேவையான அந்த கேர்ள்டு ஆப்ஜெக்ட் வந்து ரைட் சைடில் போய் கட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஆப்ஜெக்டை வந்து நாங்கள் உள்ளே எடுக்கணும். ஸோ அதை உள்ளே எடுக்கிறதுக்கு ஒன்று பொசிஷனில் வந்து கஸ்டம் பொசிஷனை கொடுத்து எங்களால் மூவ் பண்ணிடும். இல்லைன்னு சொன்னால் நான் இந்த கண்டெய்னரோட ஹைட்டை வந்து என்னால் குறைக்க முடியும். ஏன்னு சொன்னால் கண்டெய்னர் ஹைட் வந்து டெஸ்க்டாப்புக்கு ஒரு மாதிரி இருக்கும், டேப்லெட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், மொபைலுக்கு வந்து இன்னொரு மாதிரியான ஹைட்டில் இருக்கும். ஸோ அப்படி தான் காமனாகவே நாங்கள் செட் பண்ணுறது. ஸோ இதில் டேப்லெட்டில் விட்டுட்டு அந்த கண்டெய்னரோட லேஅவுட்டில் அதோட சைஸ் மினிமம் ஹைட்டை வந்து ஒரு 480 450 பிக்சலை குறைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி குறைக்கல அந்த இமேஜும் வந்து அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட்டாக இன்னும் குறைக்க வைக்கல, அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் பொசிஷனுமே வந்து கன்வெர்ட் ஆகி வர்றது தெரியுது. ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகி வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ கன்வெர்ட் ஆகிறதுக்காக மாதிரி நான் ஒரு 420 பிக்சலை வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி டேப்புக்குமே வந்து செட் ஆகிடுது. ஸோ இது டெஸ்க்டாப் வியூ, இது டேப்லெட்டுன்ற போர்ட்ரேட் வியூ. அண்ட் அடுத்தது இருக்கிறது மொபைல் வியூ. ஸோ மொபைல் வியூக்கு செட் பண்ணால் மொபைல் வியூக்கும் ஆப்ஜெக்ட் வந்து ஃபுல்லி இல்லாமலே போயிட்டுது. ஸோ ஃபஸ்ட்டுக்கு மொபைல் வியூவுக்கும் அந்த கண்டெய்னர் ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம், பட் அட்ஜஸ்ட் பண்ணால் டெக்ஸஸ் வந்து டிசைன் வைஸாக மிஸ் ஆகிறதால டிஃபால்ட்டாக 450 என்ற ஹைட்லேயே இருக்கட்டும். நாங்கள் இப்போ ஸ்டைலுக்கு போயிட்டு இமேஜின் பொசிஷனால் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இமேஜின் பொசிஷனில் சென்டர் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ சென்டர் ரைட்டாக கொடுக்கலாம். சென்டர் ரைட்டாக கொடுத்தா அந்த சைட்டுக்கு போகுது. ஸோ கஸ்டம் பொசிஷனை கொடுத்துட்டு கஸ்டம் பொசிஷனில் எக்ஸ் பொசிஷனால் சின்ன ஒரு மூவ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கல. ஸோ இப்படி இமேஜ் வருது. எக்ஸ் பொசிஷனால் சேஞ்ச் பண்ணிக்க இமேஜ் அதுக்கேற்ற மாதிரி வருது. ஸோ இப்படி செட் பண்ணலாம். இப்போ இது வந்து டெஸ்க்டாப்புக்கான பொசிஷன் அப்படி இருக்குது. டெஸ்க்டாப்புக்கான பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக செட் ஆகிருக்கு. டேப்லெட் பொசிஷன் அண்ட் அதோட மொபைலுக்கான பொசிஷன் இந்த மாதிரி செட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரே இமேஜையை வந்து 3 டிஃப்ரெண்ட் டிவைஸஸுக்கு வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியோடு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்டை செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ டெஸ்க்டாப்பில் பார்க்க இந்த மாதிரி வியூவில் இருக்கும், அதே மாதிரி மொபைலில் பார்க்கல இந்த வியூவில் இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் இமேஜை செட் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.